ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. முந்தைய எபிசோட்ல 3 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனான ஆவுடையப்பன் தன் செல்ல மகளுக்கு நல்ல வரனை தேர்ந்தெடுத்து திருமணத்திற்கு நாள் குறிக்கிறார். கடன்பட்டு தனக்கே அதிகமான சீர்சனத்திகள் செய்துவிட்டால் அடுத்தடுத்து தங்கைகள் இருக்கிறார்கள். அப்பா மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி விடுவார் என்று நினைத்தாள் சுவாதி. மணமகனை மிகவும் பிடித்திருந்தும் அத்தை மகனை கட்டிக்கொண்டால் செலவு குறையும் என்று யோசித்து முடிவெடுக்கிறாள். அந்த முடிவு அவளை எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு உள்ளாக்கப் போகிறது என்று பார்ப்போம். எபிசோட் 2. அந்த ஒரு வார்த்தை. அந்த அறை இருட்டில் மூழ்கி இருந்தது. என்னக்கா அதுக்குள்ள படுத்துட்ட? என்ன கனவில் அத்தானா என்று மீரா கிண்டலாக சொல்லிக்கொண்டே சுவாதி முகத்தை மூடி இருந்த போர்வையை இழுத்தாள். எப்போதும் நாங்க வராம தூங்க மாட்டேன், இப்ப என்ன அதுக்குள்ள என்று கண்களை மூடியிருந்த சுவாதியின் கன்னத்தை தட்டினாள் மீரா. என்ன லவ்வா? அத்தான உடனே பார்க்கணும்னு தோணிருக்குமே. சுவாதி முகத்திற்கு நேராக தனது முகத்தை வைத்திருந்தாள் மீரா. அரண்டு விழித்தாள் சுவாதி. என்னாச்சு? அப்பாக்கு என்ன என்று பாதி தூக்கத்தில் எழுந்தவள் மிரண்டு கேட்கவும், ஏன் மீரா, தூங்குறவளை எழுப்பி என்ன விளையாட்டு என்று தூரிகா கண்டிக்கவும் அவள் சொல்வதை கொஞ்சம் கூட பொருள்படுத்தாமல் சுவாதியிடமே தொடர்ந்தாள். நான் சுவாதிக்கா, அத்தாங்கூட டியேட் பாடுறப்ப நான் பூந்திட்டேனா சிவ பூஜையில கரடி மாதிரி, நீ கண்டினியூ செய் என்று அக்காளின் முதுகில் தட்டி கொடுத்த மீரா படுத்தவுடன் உறக்கத்தால் கைது செய்யப்பட்டாள். தங்கைகள் இருவரும் உறங்குவதையே பார்த்து கொண்டிருந்தாள் சுவாதி. கும்பகர்ணி, என்னை எழுப்பி விட்டுட்டு இவ தூங்குறத பாரு, வாளு மட்டும் முளைச்சா மரத்துல ஏறிடுவா. சிறு புன்னகை அவள் முகத்தில் தோன்றியது. ஆனால் அந்த புன்னகை நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. தூக்கத்தில் இருந்து விடுபட்ட கண்கள் அதற்கு பிறகு அசரவில்லை. மீண்டும் அப்பாவின் சிரமம் அவளை ஆட்கொண்டு விட்டது. மெல்ல எழுந்து தந்தையிடம் சென்றாள். அவர் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பது மங்கலான இரவொளியில் தெரிந்தது. அவர் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தது. என்னால தான் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவள் மனம் கசிந்தது. விரைவில் விடிந்துவிடும் என்று இரவின் மணித்துளிகளை எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு சீக்கிரம் விடிந்து விடுவேனா என்று அன்றைய இரவு நீண்டு கொண்டிருந்தது. எப்போது தூங்கினாள் என்று தெரியவில்லை. வெளியே ஏதோ சத்தம். திடுக்கிட்டு விழித்தாள் சுவாதி. கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தாள். பொழுது விழுவதற்கு தயாராகி கொண்டிருப்பது போல விடிந்தும் விடியாததுமாக இருந்தது. பக்கத்தில் மீராவும் தூரிகாவும் நல்ல உறக்கத்தில் இருந்தார்கள். மெல்ல நடந்து கூடத்துக்கு சென்று பார்த்தாள். உறங்கிக் கொண்டிருந்த தந்தையை காணவில்லை. வெளிப்புறத்திலிருந்து பேச்சுக்குரல் வந்து கொண்டிருந்தது. பாட்டி விசாலாட்சியின் குரல். சரி, எதுவானாலும் உள்ள வந்து பேசிக்கலாம். கூடவே ஆவுடையப்பனின் குரலும் ஒலித்தது. உள்ள வர என்ன இருக்கு? நான் ஒருத்தி உயிரோட இருக்கேன்னு நினைப்பு இருந்துச்சுன்னா என்ன கலக்காம இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பீங்களா? எந்த சீமையில பிடிச்சிங்க? கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறாரோ உங்க சீமை சக்கரவர்த்தி? என் புள்ளைய விட எந்த விதத்துல வசதியா போயிட்டாரு? என் புள்ள கட்டி தங்கம். என் புள்ளைய காட்டிலும் தங்கமான மருமகம் கிடைச்சிருவாரோ? அவிழ்ந்த கூந்தலை கொண்டையாக இறுக்கி கட்டி கொண்டாள் கோகிலா. சரி சரி, கோவப்படாத. காலங்கத்தால வெளியே நின்றுகிட்டு என்னது அக்கம் பக்கம் கேட்க போகுது என்றாள் விசாலாட்சி. ஓ, அக்கம் பக்கம் கேட்டு விடுங்கிறது தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை, அப்படிதானே? இங்கே ஏன் தொப்புள் கொடி அருந்துல போகுதேன்னு நான் வேதனையில் கத்திட்டு இருக்கேன். இன்னைக்கே இதுக்கு 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சும்மா நின்றுட்டு இருக்கீங்களே பெரியப்பா, நீங்களே கேட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. உஷ்ணத்திற்கு உச்சிக்கே போனாள் கோகிலா. அந்த பழுத்த மீசை பெரியப்பா கோகிலாவிடம் வெறுமனே தலையாட்டினார். அதுவரை தலையும் புரியாமல் காலும் புரியாமல் நின்றிருந்த சுவாதிக்கு அத்தை போட்ட கூச்சலுக்கு காரணம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. அப்பாவிடம் நாம் தானே சொல்லி புரிய வைக்கணும் என்று நினைச்சிருந்தோம். அதற்குள்ளாக அத்தை மூக்கில் வேர்த்தது போல உரையருளிலிருந்து கிளம்பி வந்துவிட்டாளே. சுவாதி தனக்குள் எண்ணிக்கொண்டாள். உன்னை கலக்காம இங்க எதுவும் செய்யல கோகி, சாந்தமாக சொன்னார் ஆவுடையப்பன். நேற்று தான் பத்திரிகையோட முதல் காப்பி திருத்தம் பார்க்க வந்துச்சு.
இன்னைக்கு நானே உனக்கு முதல் பிரதியை காட்ட வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள எப்படி உனக்கு செய்தி போச்சு என்றபடி யோசனையுடன் தன்னை பெற்ற அன்னை பக்கம் திரும்பினார். கிழவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? நீ அவசரப்படாமல் இருந்ததுதான் நானே பக்குவமாக அப்பாவிடம் சொல்லியிருப்பேனே. சுவாதி பாட்டியை முறைத்து பார்த்தாள். என்னது, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை வைக்க போறியா? என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமகாவ. கோகிலா ஆக்ரோஷமாக சொல்ல வாசல் முன்னே பெரும் காற்றே முற்றுகையிட்டு நின்றது போல இருந்தது. அந்த ஒரு நொடி சுவாதி மனசு இன்னும் அதிகமாக குழம்பி போனது. இந்த நேரத்தில் கோகிலாவிடம் எது பேசினாலும் அது பிரச்சனையில் போய் முடிந்துவிடும். சில்லறை சிதறியதென்றால் பொறுக்கிக் கொள்ளலாம். ஆனால் வார்த்தை உறவு அல்லவா முறிந்துவிடும். கோபத்தில் வார்த்தை சிதறவிடக்கூடாது என்று வாயடைத்து நின்றார் ஆவுடையப்பன். பெரும் அமைதி ஆட்கொண்டது. கோகிலா மீண்டும் குரல் உயர்த்தினாள். என்னண்ணா இன்னும் சும்மா நிற்கிறீங்க? என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுப்பியா மாட்டியா? ஆவுடையப்பன் முகம் இப்போது கடுமையாயிற்று. நீ என் கூட பிறந்த ரத்தம். வா போ, என்ன வேணாலும் கேளு, தவறு இல்லை, முடிஞ்சதை தரேன். ஆனா என் பொண்ணு, அதெல்லாம் சரி வராது கோகிலா. எது சரி வராது? எதுக்கு என் வாயை கலர்ற? கொடுக்கலன்னா விட்டுட. என் பொண்ணுக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அந்த வார்த்தை கோகிலாவை இன்னும் எரிச்சலாக்கியது. ஓ அப்படியா? அப்போ என் பையன் நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டான்னு சொல்ல வரீங்க? ஆவுடையப்பன் தலையில் கை வைத்தபடி பெருமூச்சு விட்டார். அப்படி நான் சொல்லல. அப்ப சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா? நடக்கும். நான் பார்த்த மாப்பிள்ளை கூட. நீங்க நடத்துறத நானும் பார்க்குறேன். பாசத்திற்காக அண்ணனும் தங்கையும் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொள்ள விசாலாட்சியும் பழுத்த மீசை பெரியப்பாவும் இருவரையும் தடுக்க முடியாமல் நின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுவாதியின் இதயம் அதிர்ந்தது. இது இப்படியே போகக்கூடாது. அவள் மெதுவாக ஒரு அடி முன்னே வைத்து நின்றாள். அத்தை, அனைவரும் சுவாதியையே பார்த்தார்கள். எவ்வளவு சண்டை வேண்டாம். அப்படின்னா? அவள் வார்த்தையில் சூடு தணியவில்லை. கோகிலா கூர்மையான கண்களால் சுவாதியின் விழியை ஊடுருவினாள். அந்த பார்வையை ஒரு நொடி தாங்கிய சுவாதி மெல்ல கண்களை மூடினாள். அப்பாவின் முகம், அவர் படும் கஷ்டம் அவள் கண்முன்னே தெரிய மெதுவாக கண்களை திறந்தாள். இப்போது தந்தையிடம் தனது விழிகளை கொண்டு சென்றாள். அவரையே சில நொடிகள் பார்த்தவள், அத்தை, உங்க பையன் சுரேஷ. ஒரு நிமிடம் அவள் குரல் தடைப்பட, உங்க பையன் சுரேசன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த ஒற்றை சொல் அந்த இடத்தையே இறுக்கி பிடித்தது. மகளிடமிருந்து இதை எதிர்பார்க்காத ஆவுடையப்பன் பேரதிர்ச்சியுடன் மகளை பார்த்தார். அதிர்ந்து போன மீனாட்சி செய்வதறியாமல் மகளிடம் நெருங்கி அவள் கரத்தை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்க என்பது போல மகளை பார்த்தாள். சுவாதி கண்களை மூடி தலையசைக்கவும் வாயை மூடி வெதும்பினாள் அன்னை. கோகிலாவின் முகத்தில் ஆயிரம் ஆயிரம் மலர்கள் ஒரே நேரத்தில் மலர்ந்தது. இதுதான் நான் எதிர்பார்த்தது. வாடிய கட்டி கரும்பே, மருமகளுக்கு நெட்டி முறைத்து அணைத்து கொள்ள இதை எதையும் எதிர்பார்க்காத ஆவுடையப்பன் நிலை குலைந்தார். சுவாதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்பா! அவளின் குரலை பொருட்படுத்தாமல் அவர் மெதுவாக உள்ளே போனார். அவளது குரல் அவரை நிறுத்தவில்லை. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்கப்பா. தந்தையிடம் மன்றாடி நின்றாள் சுவாதி. ஒரு நிமிடம் கூட அவளை திரும்பி பார்க்கவில்லை. அமைதியாகச் சென்றார். கூடவே மீனாட்சியும் கணவனை தாங்களாக பிடித்தபடி சென்றாள். அந்த அமைதிதான் சுவாதியை உடைத்தது. அங்கேயே நின்றாள். இதில் அவளுக்கு வெற்றி இல்லை, சந்தோஷமும் இல்லை. நினைச்சது ஒன்று, நடப்பது வேறொன்றாகிவிட்டது. வெறும் சுமை மட்டுமே மிஞ்சியிருந்தது. அப்போது மீரா மெதுவாக வந்தாள். அக்கா, என்னாச்சு? சுவாதி அவளை கட்டி பிடித்தாள். எதுவும் இல்லடா. சுவாதியின் குரல் உடைந்து இருந்தது. தலையில் கை வைத்தபடி வாசலிலேயே அமர்ந்து விட்டாள் சுவாதி. அங்கு நடந்தது எதையும் அறிந்திராத மீரா
தமக்கை உருக்கமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்து அவளுக்கு ஆறுதல் கூற அவளையே வெறித்து பார்த்தாள் சுவாதி. அன்று மாலை கோகிலா வீடு. அண்ணன் மகள் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டதிலிருந்து கோகிலாவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அந்த சந்தோஷத்தை மனதில் வைத்து அடக்க முடியாமல் நினைக்கும் போதெல்லாம் அண்ணன் மகள் பெருமைகளை மூத்த மருமகள் பவித்ராவிடம் பேசி தீர்த்தார். என் அண்ணனுக்கு தான் படிப்பு போய் பிடிச்சிடுச்சு. என் தங்க கட்டி கட்டுனா அத்தை மவனை தான் கட்டுவேன்னு அவ அப்பன் எதிரில் ஒத்த காலில் நின்னா பாரு. ஏ ரத்தம் எங்க விட்டு போயிடும் பவித்ரா? எங்க இருந்தாலும் எங்களை தேடித்தானே வரும். அவள் கண்ணில் பெருமை ததும்பியது. இந்த நேரம் பார்த்து இவனை காணும் பாரு. விளக்கு வைக்கிற நேரம் ஆகுது, இன்னும் குழந்தனை வர காணும். இளைய மகனை பற்றி மூத்த மருமகளிடம் விசாரிக்க, திருச்சி வர பேருக்காருங்கத்த, அம்மா வந்தன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க என்று பவித்ரா மெதுவாக சொன்னாள். இதை நீ வந்தோன்னே சொல்றது இல்லையா என்று அதிகார தோரணையில் சொன்னாள். நீங்க வந்ததிலிருந்து அன்னமகள் புராணம் பாடவே உங்களுக்கு சரியா இருக்கும்போது நான் என்னத்த சொல்வது? மனதில் நினைத்து கொண்டவள் மௌனத்தையே பதிலாக தந்தாள். அந்த மௌனம் கோகிலாவை இன்னும் உற்சாகப்படுத்தியது போலவும் இருந்தது. அதே நேரத்தில் அவளில் உள்ளே ஒரு பதட்டமும் இருந்தது. மகனுக்காக காத்திருந்த கோகிலாவின் மனம் முழுக்க சுவாதியின் சம்மதமே நிரம்பியிருந்தது. மகன் வந்தவுடன் அவள் குரல் உற்சாகமாக உயர்ந்தது. சுவாதி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதை ஆர்வத்துடன் சொன்னாள். அவன் முகத்தில் வழக்கமான சிரிப்பு இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சுரேஷ் ஒரு நொடி அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் ஒரு சின்ன புன்முறுவல் தோன்றியது. அது மகிழ்ச்சி இல்லை, இனம் புரியாத ஒரு சிந்தனை. தாயும் மகனும் பேசிக்கொள்ள சுரேஷிற்கு காப்பி கலந்து வர அடுக்கலைக்கு சென்றாள் பவித்ரா. பவித்ரா அந்த பக்கம் சென்றவுடன் மா என்று மெதுவாக சொன்னான். அந்த சம்பந்தம் அவளோட விருப்பமா இல்ல நீங்க எடுத்த முடிவோட பலனா? அந்த கேள்வி காற்றை கனமாக்கியது. கோகிலாவின் முகம் மாறியது. என்ன சொல்ற என்று அவள் குரல் சற்றே கூர்மையானது. அன்னையின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அவ என் வாழ்க்கைக்கு வராளா இல்ல உங்க முடிவுக்கு கட்டுப்படுறாளா? அந்த ஒரு வாக்கியம் வீட்டுக்குள் அமைதியை இறக்கியது. பவித்ரா மெதுவாக ஒரு படி பின்னே நகர்ந்தாள். கோகிலா கோபத்தோடு ஒரு படி முன்னே வந்தாள். சுரேஷ், நான் உனக்காக தான் எல்லாம் பண்றேன். சுரேஷ் மெதுவாக தலையசைத்தான். அம்மா, நல்லது பண்றீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த நல்லது என்னை சுவாசிக்க இடம் கொடுக்கணும். அந்த வார்த்தைகள் கோகிலாவின் உள்ளத்தை சற்று குத்தியது. அதே நேரம் வாசல் பக்கம் நிழலாடியது. ஆவுடையப்பன். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார். தன் மாமனை இதுபோல் ஒரு நாளும் பார்த்ததில்லை. எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி உடைஞ்சு வந்திருக்கிறாரே என்று அவரை வேதனையோடு பார்த்தான் சுரேஷ். எல்லாம் இந்த அம்மாவால வந்த வினை. அவருக்கு தன் பெண்ணை எங்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். சொந்தம் என்றால் இஷ்டமில்லாத இடத்தில் கட்டி கொடுத்து விடுவாரா என்ன? இந்த அம்மா போய் அங்க என்னென்ன ஆர்ப்பாட்டம் செய்து விட்டு வந்தாங்களோ தெரியல. அவரின் சோர்ந்து போன நடையை பார்த்து வாசல் வரை சென்று உள்ளே அழைத்து வந்து ஹாலில் அமரச் செய்தான். பறக்க மின்விசிறியை சுழல செய்துவிட்டு, அண்ணி, மாமாக்கு மோர் கொண்டு வாங்க என்றான். அவனது உபசரிப்பு அவருக்கு வினோதமாக படவே அவனையே பார்த்தார். அவன் இயல்பாக அவர் முன் அமர்ந்தான். அமைதியாக ஆவுடையப்பன் அமர்ந்தார். அவர் மனதில் ஆயிரம் எண்ண ஓட்டங்கள். சுரேஷாலும் எதுவும் பேச முடியவில்லை. என்ன பேச வேண்டும் என்றும் தெரியவில்லை. இந்த நேரம் பழனியும் வீட்டில் இல்லை. அங்கே அமைதி சூழ்ந்து கொண்டது. மருமகள் கொண்டு வந்த மோரை கோகிலா வாங்கி தமையனுக்கு தர அவர் அதை ஏறிட்டு பார்க்காமல் விட்டத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அண்ணனுக்கு சூடு இன்னும் தணியவில்லை போல என எண்ணிக்கொண்டு அருகில் இருந்த மேசை மீது வைத்தார். மீண்டும் அந்த இடத்தில் அமைதி ஆக்கிரமிப்பு செய்ய தொண்டையை செருமி அந்த இடத்தை அமைதியிலிருந்து விடுபட வைத்தான் சுரேஷ். சூழ்நிலையை உணர்ந்த பவித்ரா, அப்பா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, தாகமா இருக்கும், மோர் குடிங்கப்பா என்று அனுசரணையாக பேச
ஆவுடையப்பன் அவளையே பார்த்தார். அந்த இடத்தில் சுவாதி நிற்பது போல தெரிய நீண்ட பெருமூச்சு விட்டார். அவரையே பார்த்து கொண்டு மூவரும் இருக்க ஆவுடையப்பனே பேச்சை ஆரம்பித்தார். மனசுக்கு சரியா படல. ஏதோ ஒரு எண்ணத்தில் கிளம்பி வந்துட்டேன். உங்கள் எல்லோருக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? விதி எதை எழுதியிருக்கோ அதைப்படி நடக்கட்டும். கோகிலா, ஒரு வாழ்க்கை கட்டாயத்தில் ஆரம்பித்தா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நிலைக்காது. அந்த ஒரு வரி கோகிலாவின் பிடிவாதத்தை மேலும் தூண்டியது. இங்கே எதுவும் கட்டாயத்தில் ஆரம்பமாகலை என்று முணுமுணுத்தாள். அவர் பேசுவதையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் சுரேஷ். மீண்டும் பெருமூச்சை விட்டவர், எது எப்படியோ அடுத்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் ஆவுடையப்பன். வாசல் வரை சென்றான் சுரேஷ். போகும்போது தங்கை மகனை தீர்க்கமான ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வைக்கு அவன் 1000 அர்த்தம் கொண்டான். அவர் போனதை உறுதி செய்து கொண்ட கோகிலா, என் பொண்ணை கட்டித்தர முடியாது, சுவாதியை மனசு மாறிட்டா என்று சொல்லிவிடுவாரோ என்று பயந்துட்டு இருந்தேன். மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குச்சு. நல்ல வேலை அப்படி அபசகுணமாக எதுவும் சொல்லலை. இப்போ தான் என் மனசு குளிர்ந்த மாதிரி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ஊஞ்சலில் அமர்ந்தாள். இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு வந்த சுரேஷ், அம்மா எனக்கு இதெல்லாம் நல்லதா படலை. யாரை கேட்டு மாமா வீட்டுக்கு போனீங்க? தம் பொண்ணை ஒரு நல்ல படித்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க நினைக்கிறாரு. அவர் பொண்ணுக்கு அவர் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது குற்றமா? எப்படி இருந்த மனுஷன் இப்படி உடைஞ்சு வந்திருக்கிறாரு. குத்தமில்லப்பா, குத்தமில்லை. அது மாதிரி என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா என்று அவள் குரல் மீண்டும் உயர்ந்தது. சுரேஷ் மெதுவாக கண்களை மூடி திறந்தான். மா, எனக்கு நல்ல வாழ்க்கை தான் வேணும். ஆனால் அது நான் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். அந்த நொடியில் முழு அமைதி நிரம்பிக் கொண்டது. கோகிலாவின் முகம் குழப்பத்தில் துடித்தது. இன்னொரு பக்கம் அஸ்வினின் குடும்பத்தார்கள் கல்யாண ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து கொண்டிருந்தார்கள். அன்னபூர்ணி, அன்னபூர்ணி, கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அன்னபூர்ணி ஆவலாக கணவனை நோக்கி வந்தாள். எங்க காட்டுங்க. கல்யாண பத்திரிகையை பார்த்த அன்னபூர்ணி முகம் பூவாய் மலர்ந்தது. ரொம்ப அருமையா இருக்குங்க. என்ன ஒரு பத்திரிக்கை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க? இது முதல் பிரதிமா. அப்படியா? ஆவுடையப்பா அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போனீங்களா? அங்கே கொடுத்துட்டு தான் இங்கே வரேன். அப்படியா? அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன சொன்னாங்க கல்யாண பத்திரிக்கையை பார்த்துட்டு? வீட்டுக்கெல்லாம் போல, 2 பேரும் சேர்ந்து தான் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அவருக்கு இதில் ரொம்ப சந்தோஷம்னு அவர் பத்திரிக்கையை பார்த்தோன்னே அவர் முகத்தில் தெரிஞ்சிச்சு. இதில் எல்லாம் சரியாக இருக்குன்னு ஓகே சொல்லிட்டோம்னா அவங்க உடனே அச்சுக்கு அனுப்பிடுவாங்க. நாளைக்கே பத்திரிக்கை வந்துடும். அவர் ஆர்வமாக சொல்ல அன்னபூரணி உடனே முதல் பத்திரிக்கையை குலதெய்வம் கோயிலில் போய் வச்சு கும்பிட்டுட்டு வரணுங்க, சந்தோஷம் பொங்க அன்னபூர்ணி சொன்னார். பெரியோர்கள் முடிவு செய்தபடி அஸ்வினுக்கும் சுவாதிக்கும் திருமணம் நடைபெறுமா, அல்லது சுவாதி முடிவு செய்ததைப் போல அத்தை மகன் சுரேஷை மனம் முடிப்பாளா? சுரேஷ் அதை ஏற்பானா? அடுத்த பகுதியில் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை ஸ்டே டியூன்.